சால்ட் கன்டென்ட்டுமே நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்னு நெறைய ஆர்டிகல்ஸ்ல ஆமா. சொல்லியிருந்தாங்க மேம். சால்ட் அப்படின்றத வந்து நெறைய பேர் இக்னோர் பண்ணிடுறாங்க. இதே வெயிட் கெயினுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு. கண்டிப்பா சால்ட், சுகர் 2மே வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். இப்போ சுகர் வந்து பேடுன்னு நம்ம சொன்னதுனால, கம்ப்ளீட்டா சுகர வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லல. ஓகேவா? ரெக்கமெண்டட் டோசஸ்ல ஒரு கம்மியா 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து நீங்க டெய்லி சாப்பிடுறதுல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இல்ல. அதே மாரி சால்ட் வந்து ரொம்ப சால்ட்டியா இருக்கும்போது தான் வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து ஏற்படும். ஸோ சால்ட் வந்து நீங்க கம்மியா வந்து யூஸ் பண்ணலாம். சால்ட்லயுமே இந்துப்பும் யூஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில அயோடைஸ்டு சால்ட்டுமே வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு பேலன்ஸ்டா வந்து மூவ் பண்ணும்போது சால்ட் ஷுட் ஆல்சோ நாட் பி அ வெரி பிக் ப்ராப்ளம். ஓகே. இப்போ டயட் வந்து வெயிட் லாஸ் ஜர்னில வந்து கிட்டத்தட்ட 80% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது சொல்றாங்க. மீதி இருக்க 20% தான் நம்ம பண்ற வொர்க் அவுட்டா மேம்? கண்டிப்பா டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 80% வந்து டயட் தான்ன்றது வந்து கண்டிப்பா நெறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்ல வந்து சொன்ன ஒரு ஃபேக்ட் தான். அண்ட் நம்ம கண்டிப்பா வந்து அத ஒத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும். அதுக்குன்னு நீங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதீங்கன்னு நம்மளுக்கு எங்கேயுமே இல்ல.